லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. கோவையில் 2023ஆம் ஆண்டு சிறப்பு குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி துவக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு சார்பில் துவக்கப்பட்ட இந்த பள்ளியில் தற்போது 87 சிறப்பு குழந்தைகள் படித்து வருகின்றனர். தமிழகத்தில் சிறப்பு குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளியாக விளங்குவது இது ஒன்றுதான். இந்நிலையில் நிதி நெருக்கடியில் இந்த பள்ளி சிக்கி தவிக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு சார்பில் இந்த பள்ளி துவங்கப்பட்டதால் அவர்களால் முடிந்த அளவு நிதி திரட்டி பள்ளி நடத்தி வருகின்றனர். இங்குள்ள ஆசிரியர்களுக்கு 3 மாதங்களாக ஊதியம் கூட கொடுக்க முடியாத நிலை உள்ளது. இந்த சிறப்பு பள்ளியை தொடர்ந்து நடத்த தமிழக அரசு உதவ வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. நிதி நெருக்கடியால் இந்த பள்ளி மூடப்பட்டால் தற்போது படிக்கும் 87 குழந்தைகளும் வீட்டில் முடங்கும் நிலை ஏற்படும். இந்த சிறப்பு பள்ளி நடக்க தமிழக அரசும் தன்னார்வலர்களும் உதவ வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். என்னோட பேர் நித்யா. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் ஸ்பெஷல் ஸ்கூல் நான் காளீஸ்வர நகர்ல இருக்கேன். இது மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்படுற ஒரு சிறப்பு பள்ளி. இங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு உண்டான தெரப்பி எல்லாமே நாங்க ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு வரோம். இந்த ஸ்கூல் 2023 இயங்கிட்டு வருது. இந்த பள்ளியோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்கேயுமே மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்படுற இலவச பள்ளி எங்கேயுமே கிடையாது. இது மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே முதல் பள்ளி. இது இங்க இந்த ஸ்கூல் இப்படி ஒரு ஸ்கூல் இயங்கிக்கிட்டு இருக்கிறது விஷயமே நிறைய பேருக்கு வெளியில தெரியல. ஆனாலும் ஏதாவது ஒரு மூலியமா அட்மிஷன்ஸ் வராங்க. இப்போ இங்க இருக்கிற நீட்ஸ், இப்போ பிசியோதெரப்பி ஆகட்டும், ஆக்குபேஷனல் தெரப்பி ஆகட்டும், ஸ்பீச் தெரப்பி ஆகட்டும், அந்த குழந்தைங்களுக்கு உண்டான நீட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதுவே இன்னும் எங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அப்போ இங்க அட்மிஷன்ஸ் வரும்போது ஐயோ அடுத்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி அந்த குழந்தைங்களையும் சேர்த்துட்டு அவங்களையும் சேர்த்து எப்படி நம்ம தெரப்பி கொடுக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறதுன்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படியும் இந்த ஒரு 3 வருஷமா போராடி இந்த குழந்தைங்களை இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோங்கிறது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த தெரபிஸ்டுக்கு எல்லாம் நம்ம சேலரி கொடுக்கணும். அப்பதான் அவங்க அந்த குழந்தைங்களுக்கு உண்டான தெரப்பி கொடுக்க முடியும். 1 மாசம் நம்ம நிப்பாட்டலாம், 2 மாசம் நிப்பாட்டலாம். இப்போ தொடர்ந்து அவங்களுக்கு 3 மாசம் தான் நிப்பாட்டிட்டு. ஆரம்பத்துல இருந்து நீங்க கேட்கலாம், ஆரம்பத்துல இருந்து நீங்க எப்படி ரன் பண்ணிட்டு வந்தீங்க, இப்ப மட்டும் நீங்க ஹெல்ப் கேட்கறீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆரம்பத்துல இருந்து நாங்க வெளியில கடன் வாங்கி இல்ல எங்களோட ஜுவல்ஸை வச்சு அந்த பணத்துலதான் இப்ப வரைக்கும் ரன் பண்ணிட்டு. பட் இப்ப கடைசி சூழ்நிலையில எங்களால எதுவுமே பண்ண முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டு. மேற்கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு உண்டான நீட்ஸ் இல்லாம அந்த குழந்தைங்க தெரப்பி எடுக்க முடியாது. இந்த பில்டிங்கும் பாத்தீங்கன்னா கார்பரேஷன் எங்களுக்கு கொடுத்த பில்டிங் தான். இதுக்கும் மாசம் 5000 ரூபாய் வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் நாங்க வாடகை கொடுத்தது கிடையாது. இந்த கரண்ட் சார்ஜும் இந்த வாடகையும் எங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி தரணும்னு நாங்க நிறைய மனு கொடுத்துருக்கோம். அதுக்கு உண்டான வழிவகை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் எங்களுக்கு எதுவும் பண்ணி கொடுக்கல. இந்த குழந்தைங்களுக்கு உண்டான தெரப்பி எல்லாமே அந்த தெரபிஸ்ட் இருக்கிறதுனாலதான் கொடுக்க முடியுது. இப்போ நம்ம சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வேற எங்காவது, இப்ப நாங்க கொடுக்கறதே மிக குறைவான சம்பளம் தான் கொடுத்துக்கிட்டு வரும். அவங்க கிட்ட பேசி நம்ம ஒரு சர்வீஸ் மைண்டடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மிக குறைவான சம்பளம் தான் கொடுத்துட்டு வரும். அவங்க வெளியில போயிட்டாங்க அப்படின்னா இந்த குழந்தைங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க.
அப்போ இந்த குழந்தைங்களுக்கு தெரப்பி இல்லைன்னா அவங்களோட ஹெல்த் கண்டிஷனும் பின்தங்கி போயிடும். அந்த தெரப்பி கண்டினியூஸா கொடுத்துட்டு இருந்தா மட்டும்தான் அவங்களோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். இப்போ இந்த தெரபிஸ்டுக்கு வந்து 3 மாசம் சேலரி பெண்டிங் இருக்கு. எங்களால இந்த கார்ப்பரேஷன் கொடுத்த இந்த பில்டிங்க்கு உண்டான 5000 ரூபாய் வாடகையே எங்களால கொடுக்க முடியல. எப்படியோ இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ அவங்களுக்கும் சேலரி கொடுக்காத பட்சத்துல அவங்க வெளியில போயிட்டாங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு தெரப்பி கொடுக்க முடியாது. இந்த குழந்தைங்களுக்கு தெரப்பி கொடுக்க முடியாது அப்படிங்கும் பட்சத்துல அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அவங்க பெற்றோரும் வந்து வீட்டிலேயே தான் அந்த குழந்தைங்கள வச்சிருப்பாங்களோ ஒழிய, வெளியில அதுக்கு உண்டான செலவு செய்து அந்த குழந்தைங்களுக்கு உண்டான தெரப்பி குடுக்க முடியாது. ஏன்னா, இந்த குழந்தைகளுக்கு பெற்றோர் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஒற்றை பெற்றோரா இருக்காங்க. இல்ல கூலி வேலைக்கு போறவங்களா தான் இருக்காங்க. அதனால அதுக்கு ஸ்பெண்ட் பண்றதும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால தான் இங்க இப்படி ஒரு சிறப்பு பள்ளி வச்சு எல்லாத்தையும் இலவசமா நடத்திட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் நடத்திட்டு வரோம். பாத்தீங்கன்னா, நானும் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் தான். நான் முதல்ல பாத்தீங்கன்னா, வீட்ட விட்டு வெளியில வராம தான் இருந்தேன். இந்த மாதிரி நெறைய பேத்த பார்க்கும்போது தான், இந்த மாரி குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணணும். என்ன மாதிரி நெறைய பேர் இருக்காங்கன்னே எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல தான் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் எல்லா மாற்றுத்திறனாளி பெண்களா ஒண்ணா சேர்ந்து தான் இத நடத்திட்டு வரோம். இப்ப எப்படியாவது இத நடத்துறதுக்கு எங்களால ஹெல்ப் பண்ண முடியும். பட் நிதி உதவி எங்களால பண்ண முடியாது. எவ்ளோ கஷ்டப்படுனாலும் இத நடத்தி எங்களால கொண்டு வர முடியும். அதுக்கு நிதி சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. இந்த கவர்மெண்டோட கண் பார்வைக்கு இத கொண்டு போய், ஒண்ணு எங்களுக்கு நிதி உதவி அ சிஎஸ்ஆர் அந்த மாதிரி நிதி உதவி செஞ்சு குடுத்தாலும் சரி, இப்போ நம்ம சிஎம் சாருக்கு கீழ தான் நேரடியா வந்து நம்ம மாற்றுத்திறனாளியோட இது இருக்கு. அவரே வந்து நம்ம ஸ்கூல்ல அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல அதுக்கு இணையான நிதி உதவி ஏதாவது எங்களுக்கு பண்ணி குடுத்தாலும், இந்த குழந்தைங்களோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். இல்லன்னா எல்லாரும் வீட்லயே முடங்கி போயிருவாங்க. அவங்களோட ஃபியூச்சரே வந்து ஒரு கேள்விக்குறியா மாறிடும்.